வெல்கம் டு மேக்ஸிக் சிவா மோட்டோ விலாக். வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொடைக்கானல் டே 3 விலாக். இதில் என்னென்ன பார்க்க போறோம்னா குணா கேவும் பைன் ஃபாரஸ்ட்டும். இந்த டே 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது 2 இடமே ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த இடத்துல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். டே 3ல பார்த்தீங்கன்னா நான் காலைல ஏஞ்சி அதே மாதிரி சன்செட் பார்த்தோம். டே 3ல சன்செட் பார்க்கும்போது இன்னமும் நல்லா இருந்துச்சு. காலைல ஏஞ்சோம். ஏன்னா நாங்க நைட்டு தூங்குனதே பார்த்தீங்கன்னா 12 கிட்டத்தட்ட ரூமுக்கு போறது 1:00 கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்க கொஞ்சம் லேட்டா தான் ஏஞ்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க ஊருக்கு கிளம்பிடுறோம். எல்லாம் சென்னைக்கு கிளம்பிடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பைன் ஃபாரஸ்ட்டும், குணா கேவும் பார்த்துட்டு போலான்னு யோசிச்சு வச்சிருக்கோம். கோக்கர்ஸ் வாக்கும் ட்ரை பண்ணோம். பட் பார்க்க முடியல. அதனால குணா கேவும், பைன் ஃபாரஸ்ட்டும் பார்த்துட்டு போலான்னு இருக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஐயப்பா மெஸ் ரொம்ப ஃபேமஸ். அதனால காலையில நான் ஐயப்பா மெஸ்ஸுக்கு போலான்னு இருந்தேன். காலைல ஏஞ்சிட்டு, டீ எல்லாம் குடிச்சிட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயப்பா மெஸ்ஸுக்கு வாக்ல போயிருந்தேன். ஏன்னா, எங்க ரூம்லேருந்து பக்கத்துல ஐயப்பா மெஸ். ஏன்னா, மோஸ்ட்லி நாங்க எப்போ அந்த ஐயப்பா மெஸ்ல சாப்பிடுவோம். தோசைலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நல்லா இருக்கும். நான் போம்போது பொங்கல் சாப்பிட்டேன். பொங்கல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எப்போ வந்தாலும் இந்த ஐயப்பா மெஸ்ஸுக்கு போயிட்டு வருவோம். இந்த ஐயப்பா மெஸ் போற வழியில பார்த்தீங்கன்னா, அந்த சன் பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அந்த சன்னோட வியூஸு, அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாவும், ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அதனால மார்னிங் வாக் நீங்க பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இந்த கொடைக்கானல், இந்த ஹில் ஸ்டேஷன் போனா மார்னிங் ஒரு ஸ்மால் வாக் பண்ணுங்க. அதோட வியூ ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டீ குடிக்கிற பழக்கம் தான். நீங்க டீ, காஃபி எதனா குடிங்க காலையில போயிட்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி ஏற்காடுல ஷேர் பண்ணியிருப்பேன். நாம ஸ்ட்ரெயிட்டா நடந்து போயிட்டு, ஐயப்பா மெஸ் உள்ள போயிட்டு பொங்கல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அவங்களோட மெனு இதுதான். அவங்களோட ஐட்டம்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி எனக்கு தெரியுது. பட் டேஸ்ட் வைஸ் ஓகேவா தான் இருக்கு. நாங்க அத சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா கார் எடுத்துட்டு குணா கேவுக்கும், பைன் ஃபாரஸ்ட்டுக்கும் போலான்னு போயிட்டு இருக்கோம். நடுவுல பார்த்தீங்கன்னா, வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா இங்க போணுன்றது நாங்க 3ஆவது நாள்ல பிளான் பண்ணோம். அதனால போயிட்டு இருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா, நாங்க நடுவுல போயிட்டு நிப்பாட்டும்போது ஒரு கடையில எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. எல்லா ஆயில்ஸ் எல்லாமே எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானும் சில ப்ராடக்ட்ஸ் வாங்குனேன். இந்த பட்டை லவங்கலாம் வாங்கிட்டு இங்க எங்க வீட்ல பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் செஞ்சோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சன்னா மசாலா எல்லாத்துக்குமே இது நல்லா இருந்துச்சு. அதனால பட்டை லவங்கலாம் வாங்குங்க. அங்க போனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் உங்களோட சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம குணா கேவ் போயிட்டோம். குணா கேவ் போயிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஐ லவ் ஃபாரஸ்ட் கொடைக்கானல்னு ஒரு வியூ இருக்கும். செம்மையா இருக்கும். இங்க நீங்க போயிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்க. ஒரு பிக் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம குணா கேவ் வந்தோம்னு பாத்தீங்கன்னா குணா கேவ் வந்திருக்கோம். என்னடா ஒன்ஸ் குணா கேவ் என்டர் ஆனோனே, அதோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா நான் சண்டே போனோம். மே 3. அது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இங்க இருந்தாங்க. வியூவே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த குணா கேவ்ல. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மங்கி போஸ் குடுத்துருந்துச்சு. அதையும் நாங்க ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா அதுவும் நல்லா இருந்துச்சு. அது ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து, அதுவே கொஞ்ச நேரம் ஏஞ்சி ஓடிச்சு. போங்கடா எப்பான்ற மாரி அது ஏஞ்சி ஓடிச்சு. மங்கீஸும் இருந்துச்சு கொஞ்சம். அதனால நல்லா இருந்துச்சு. எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சுட்டோம். குணா கேவ பார்க்கலாம் எப்படி எக்ஸைட்டடா இருக்குன்ட்டு. குணா கேவ்ல எல்லாம் லாக் பண்ணியிருந்தாங்க. இந்த பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழம் போல. பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இது மேல கம்பி போட்டிருக்காங்க. சேஃபா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. ரொம்ப என்ன இருக்குதுன்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெப்த்தா இருக்கிற மாரி இருக்கு இந்த பள்ளம். அதனால இந்த பள்ளத்தாக்கு ரொம்பவும் அழகான பள்ளத்தாக்கு, ஆபத்தான பள்ளத்தாக்கு கூட. அதனால கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க.
இதில வந்து ஏறி நீங்க மேல கொஞ்சம் போனீங்கன்னா, கொஞ்சம் இந்த வியூ வந்து குணாக்கேவோட வியூ மொத்தம் உங்களுக்கு தெரியும். இதோட வியூ பாருங்க ரொம்பவுமே நல்லா இருக்கு. இந்த சீனிக் பார்த்தீங்கன்னா, மேல ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோ மலைகள சுத்தி இது ஒரு மலை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் வந்து நேச்சர்ஸ் கிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. இயற்கை தந்த வரம். அந்த மாரி தான். ஏன்னா நெறைய பேர் இந்த இயற்கை தந்த வரத்த பார்க்க தான் இவ்வளோ தூரம் வரோம். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் நாங்க இந்த சைட்ல போய் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்க இந்த வழியில தான் குணா கேவ்க்கு போற வழி நெனைக்கிறேன். இந்த வழியா தான் குணா கேவ் போனோம். இந்த வழியும் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து சேஃப்டி முக்கியம். அதனால வந்து எல்லா வழியும் லாக் பண்ணியிருக்காங்க. இன்சிடென்ட் நடக்கிறதுலருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குணா கேவ் பார்த்துட்டு நம்ம டைரக்ட்டா பைன் ஃபாரஸ்ட் கிளம்பிட்டோம். இந்த பைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ஆஃபீசர் அவங்களால வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து உருவாக்குனாங்க. அவங்களோட நினைவுகாக்கமா பிரையன் பார்க்ன்னு பேரிட்டாங்க. அதுக்கப்புறம் 1905லேருந்து 1915 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நெறைய மரக்கன்றுகள் நட்டாங்க. அத தான் வந்து அந்த போர்டுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 15 வகையான மரக்கன்றுகள் வந்து இங்க வளர்த்துருக்காங்க. இந்த காடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடர்த்தியாவும், பிரம்மாண்டமாவும் வளர்ந்திருக்கு. இந்த பைன் மரங்கள். இயற்கை நம்மளுக்கு தந்த ஒரு அற்புதம் சொல்லலாம். தரையில் உதிர்ந்து கிடக்கும் இந்த காய்ந்த பைன் கொம்புகள் மற்றும் இலைகள் இந்த காட்டின் தரைப்பகுதி பார்ப்பதற்கு ஒரு அழகான சாம்பல் நிறத்தின் காட்சியளிக்கும். நம்ம ஜாலியா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து நல்லா சுத்தி பார்த்தோம். இந்த பைன் மரங்கள் பாருங்க ரொம்பவுமே நல்லா இருக்கு. இதோட வியூ பார்த்தீங்கன்னா, என்னோட கேமரால எடுத்தம்போது சுத்தி ஒரு வியூ எடுத்தேன். பார்க்கும்போது ரொம்ப அழகாவும், அமைதியாவும் இந்த பைன் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு இந்த பைன் ஃபாரஸ்ட். ஏன்னா, போறது பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம். இருந்தாலும் வந்து எனக்கு பைன் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வியூ வந்து சுத்துற வியூ அதோட மேகம் பாருங்க. ஒரு ரவுண்டான இடத்துல ஒரு மேகம் தெரியுது. மற்ற இடத்துல மரம் வந்து சூழ்ந்து கிடக்குது. கொஞ்சம் அப்படியே அந்த பைன் ஃபாரஸ்ட்ல கொஞ்ச நேரம் வாக் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தோம். எ எங்கெங்க ஏன்னா இது ஒரு தூரமா போயிட்டே இருக்கும். இருந்தாலும் நல்லா இருந்துச்சு இந்த பைன் ஃபாரஸ்ட் போனது. அதனால நீங்க கொடைக்கானல் போனா பைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு வாங்க. பைன் ஃபாரஸ்ட் பார்க்காம வராதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பைன் ஃபாரஸ்ட்ல ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இதுல குதிரை சஃபாரி எல்லாம் இருக்கு. சவாரி வேணா பே பண்ணி போனோம். எல்லாம் முடிச்சுட்டு நாங்க சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ்க்கு வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க பாட்டு போட்டுட்டு போனோம். ஏன்னா வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா எலக்ஷனு. தளபதி ஜெயிப்பாரா மாட்டாரான்ற ஒரு கியூரியாசிட்டிலே இருந்தோம். நாங்க நைட்டு ஊருக்கு கிளம்பி 4ஆம் தேதி காலையில வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை ரீச் ஆனோம். கொடைக்கானலுக்கு பாய் பாய். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.